இன்ஸ்பெக்டர். சொல்லு. மூர்த்தி, உன் கேஸ்ல மினிஸ்டர் ஸ்டேட்டா உள்ள இறங்கிட்டாரு. ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பொருளை கொடுத்துரு மூர்த்தி. மினிஸ்டர் அவனை ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஏமே பாசக்கயிரோட என்ன வாடா வாடான்னு கூப்பிட்டு இருக்கான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நன்றி கட்டவன சைக்கோடா நீ. இப்ப நீ எனக்கு உதவி பண்ணல. அப்படியே கொன்னுடுவேன். பாக்குறியா? நீ கண்டிப்பா எனக்கு உதவி செய்வ. இல்லைன்னா அவங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சிருப்பாங்களா? அவங்க 2 பேரும் நிச்சயமா உண்மை சொல்லுவாங்க. என் பொருள் எனக்கு கிடைச்சிரும். நீ என்னை கைவிட மாட்டேன். இந்த டீல் மட்டும் ஓகே ஆயிடுச்சு. உனக்கு தங்கத்தில் கோயில் கட்டி வைரத்தில் செலவு வைக்கிறேன். என்ன டீல் ஓகேயா? சொல்றா. என்னடா சொல்ற? செத்து தொலை. மினிஸ்டர் மூர்த்தி, முட்டுக்காடு மட்டும் இல்ல, பெசன் நகர், சைதாப்பேட்டை, கீழ்பாக்கம், மணலி, காசிமேடு எல்லா கெஸ்ட் ஹவுஸும் இப்ப என் கண்ட்ரோல்ல. இப்ப நீ ஜீரோ. உன்னை சுத்தி இப்ப யாரும் இல்ல. உனக்கு உதவி செய்ய யாரும் வர மாட்டாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துல என் பொருள் வரணும். இல்லைன்னா நீ எங்க இருந்தாலும் உன்னை தூக்குவேன். நீ சொல்லி கொடுத்த டெக்னிக்க உனக்கே கொடுத்து உங்ககிட்ட இந்த உண்மையை வர வைப்பேன். 1 மணி நேரத்துல உன் வீடு தேடி உன் பொருள் வரும். பார்க்கலாம். கேட்டீங்களா? நீங்க எடுத்துட்டு போன சரக்கு சாதாரண சரக்கு இல்ல. இந்தியாவில் முறையா புதுசா வந்த சரக்கு. அந்த சரக்குக்கு எல்லாரும் 1 மாசத்துக்கு முன்னாடியே பல கோடி கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணிருக்காங்க. அதோட மதிப்பு எங்களுக்கே தெரியாது. அந்த சரக்கை கண்டுபிடிச்சது மினிஸ்டர். அதை இந்தியா கொண்டு வந்ததே நான் தான். ஏன் சரக்கு வேணும். சரக்கு கிடைக்கலனா மினிஸ்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்கிட்ட இந்த உண்மையை வரவழைக்க என் இதயத்தை மட்டும் தனியா வெளியெடுப்பார். இது வரைக்கும் 3 பேருக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேர் பல்லு பிடுங்கும் போதே உண்மை சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்த மட்டும் கடைசி வரைக்கும் உண்மை சொல்லாமலே இதயத்தை கொடுத்துட்டு செத்து போயிட்டான். அந்த இதயம் ஆபரேஷன் பண்ண டாக்டர் வேற யாரும் இல்லை, இவர் தான். இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி உங்களுடைய இதயத்தை துடிக்க துடிக்க எடுத்து என் கையில் கொடுப்பாரு. அதில் இவர் ஸ்பெஷலிஸ்ட். சொல்லுங்க, என் பொருளை எங்க வச்சிருக்கீங்க? பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாவலர்களாக செயல்படும் காவல்துறை மிகவும் உன்னதமானது. ஒவ்வொரு காவலரும் தன் பணியில் ஈடுபடும் போது சேவை மனப்பான்மையுடன் நம்முடைய பணி புனிதமானது, மகத்தானது என்ற பெருமையுடன் அறிவு புகட்டும் நல்ல ஆசிரியர்கள் போல, உடல் நோய்களை விரட்டுகிற மருத்துவர்கள் போல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் 2 நாளில் உலகம் அழி போதுன்னு வச்சுக்கோ. அதில் ஆண்டவன் நல்லவங்க எல்லாம் விட்டுட்டு கெட்டவனை மட்டுமா கொல்ல போகிறான்? இலங்கையில் போர் நடந்தப்போ செத்து போன அப்பா மக்களா யாரு? ராமேஸ்வரம் வரைக்கும் போட்டில் வரத்துக்கு 20,000 காசு கொடுக்க வக்கில்லாத ஏழைங்க. பணம் இருந்த பணக்காரெல்லாம் பறந்து போயிட்டான். இயற்கை அழுவா இருந்தாலும் செயற்கை அழுவா இருந்தாலும் அதில் சாகுறது ஒன்றை மாதிரி தத்துவம் பேசிட்டு அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வழி இல்லாதவன் தான். ஒன்ன மாதிரி ஆளுங்கிட்ட தான் சட்டம் தன் கடமையை செய்யும். என்ன மாதிரி ஆளுங்கிட்ட சட்டம் கையை கட்டி வாய் மேல விரல வச்சு நிற்கும். பொருளை கொடுத்துட்டு என் பக்கம் வந்துடு. எல்லாத்தையும் விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஆயிரு. நீங்கள் சேர்த்து விட்ட வெளில 4 வருஷம் வேலை பார்த்தேன். 12 மணி நேரம் அட்டை மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி கசக்கி பிழிஞ்சு எடுத்தாங்க. 4 வருஷத்தில் சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியல. வாழ்க்கையில் முன்னேறணும், சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு நினச்சேன். கிடைச்ச வழியை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன்.
பணம் ஊரே பிச்சுட்டு கொட்டுச்சு. அந்த பணத்தை பார்த்த எல்லாரும் பல ஈன்னு இழிச்சிட்டு வந்தாங்க. அங்கே கிடைச்ச ஓட்டை தான் 7 வருஷத்தில் 500 கோடி சம்பாரிச்சேன். 14 கொலை பண்ணியிருக்கேன். யாராலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியல. நீ போதும் அந்த கடத்ததை விட அதை கடத்தை யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் இன்னும் சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ பைத்தியக்காரா. இன்னும் 2 நாள்ல 5 பேர் வேலைக்காக துபாய் போறான். எதுக்கு? எப்ப சரக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஒருத்தன் பணமா செத்து இந்தியா வருவான். உங்களால மட்டும் இல்ல, யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் வேலைன்னா உங்க 2 பேருக்கு அவ்வளவு வெறி? அப்படி என்னதான் இருக்கு அந்த போலீஸ் வேலையில? பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாவலர்களாக செயல்படும் காவல்துறை மிகவும் உன்னதமானது. ஒவ்வொரு காவலரும் தங்கள் பணியில் ஈடுபடும் போது சேவை மனப்பான்மையுடன் நம்முடைய பணி புனிதமானது, மகத்தானது என்ற பெருமையுடன் அறிவு புகட்டும் நல்லாசிரியர்களைப் போல, உடல் நோய்களை விரட்டுகிற மருத்துவர்கள் போல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஓன் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற. அதை ஏன்டா கல்ற? டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒருத்தன் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாக தான் கடவுள் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கான். அவன் கஷ்டப்படுறான்னு யாராவது உதவி செஞ்சா கடவுள், ஏண்டா நான் தான் தண்டனையாக அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், நடுவில் நீ யாரான்னு கடவுள் கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு தான் எல்லாரும் ஒதுங்கி போகிறாங்க. எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு உனக்கு உதவி செய்ய வந்தேன் பாரு. ஏன் தப்பு? என் உயிரை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னும் எத்தனை கோடி நாள் என்னால் சம்பாதிக்க முடியும்? இனிமேல் நீங்கள் பொருள் இருக்க இடத்த சொன்னாலும் உங்களை கொல்றதா முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா நீ பணம் வச்சிருந்தா கடவுள் வந்து வீட்டில் வாட்ச்மேன் வேலை பார்ப்பாரா? கடவுள்னா யாரு, எப்படி இருப்பாரு, எங்க இருப்பாருன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான்டா கடவுள். எங்க வேணாலும் இருப்பாரு, எப்படி வேணாலும் இருப்பாரு. உன்னை என் கூட பிறந்த அண்ணா நினைச்சுதானே உனக்கு எல்லாம் உதவியும் பண்ண. என்ன மனுஷருங்க, என்ன மனுஷருங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்குற, என்ன விட்டுடுங்க. மனுஷனா இருந்தா மன்னிக்கலாம், ஏன் மிருகமா இருந்தா கூட மன்னிக்கலாம். ஆனா உன்ன மாதிரி ஜந்துவ மன்னிக்கவே கூடாது. ஆண்டவன் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் டம்ளர்ல படி இழக்கிறான். அதனால தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அண்டா அண்டாவா படி இழக்கிறான். எதுக்கு?
பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாவலர்களாக செயல்படும் காவல்துறை மிகவும் உன்னதமானது. ஒவ்வொரு காவலரும் தன் பணியில் ஈடுபடும் போது சேவை மனப்பான்மையுடன் நம்முடைய பணி புனிதமானது, மகத்தானது என்ற பெருமையுடன் அறிவு புகட்டும் ஆசிரியர்கள் போல, உடல் நோய்களை விரட்டுகிற மருத்துவர்கள் போல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.